பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து அவனை ஒரு அசுத்த ஆவி அலக்களித்து அவன் தண்ணீரை பார்க்கும் பொழுது அதில் விழுந்து விடுகிறான், நெருப்பை பார்க்கும் பொழுது அதில் விழுந்து விடுகிறான். அநேக நாட்களாக அந்த தகப்பன் மிகவும் வேதனையோடு கூட அந்த மகனை கவனித்து கொண்டே வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யும் என்று சொல்லி என்னுடைய மகனுக்கு விடுதலை வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அடுத்த வசனத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அந்த தகப்பன் சொல்லுகிறார், உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன், எப்படியாவது என் மகனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், ஒருவேளை என்னுடைய அவிசுவாசம் அதற்கு தடையா இருந்து விடக்கூடாது என்று சொல்லி அவன் கதறி அழுகிறான், சத்தமிட்டு கண்ணீரோடே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், எப்படியாவது விடுதலை தாரும் என்று அவன் கேட்டான். நம்முடைய அவிசுவாசம் அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆனால் சில பகுதிகளிலே சில பட்டணங்களிலே ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரே குடும்பத்திலே ஒருவருடைய வாழ்க்கையில் அவிசுவாச எண்ணம் இருக்குமானால் அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்களை நாம் அனுபவிக்க முடிவதில்லை. அது அவிசுவாசத்தினாலே என்று வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாம் முதலாவது அந்த அவிசுவாசம் நம்மை விட்டு நீங்கும்படி ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே நாம் கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கும் பொழுது முழுமையான அற்புதத்தை, பூரணமான அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று ரோமர் 4:20 எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை, அவிசுவாசமாய் இருக்கவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். அடுத்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் வேறு எந்த காரியத்தையும் யோசிக்கவில்லை. தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதித்து கொண்டே இருந்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய விசுவாசம் பலனடைகிறது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலனடைகிறது. ஆபிரகாம் 75 வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 25 ஆண்டுகள் காத்திருந்தான். அந்த 25 ஆண்டுகளும் அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை முழுமையுமாய் அவன் சுதந்திரித்துக் கொண்டான். இன்றைக்கு நாம் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்காகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது, யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லி அவன் எதையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்தேகம், அவிசுவாசம், இந்த ரெண்டும் தேவனுடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரை விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை இன்றைக்கு நாம் அனுபவிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக. எந்த சந்தேகமோ பயமோ வாழ்க்கையிலே முற்றிலுமாய் அகற்றப்படுவதாக. எதுவும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய அற்புதத்தை தடை பண்ணாதபடிக்கு இன்றைக்கு அந்த அவிசுவாசங்கள் நீங்கும்படி உதவி செய்யும். சந்தேகங்கள், பயங்கள் நீங்கும்படி உதவி செய்யும். இன்றைக்கு அற்புதங்களை ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.